வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் வெற்றி ஜோதிட நிலையத்திலிருந்து அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நாம் பார்க்க போகிறது நடிகர் தனுஷ் அவர்களுடைய ஜாதகம். நடிகர் தனுஷ் அவர்களை பற்றி ஒரு சில தலைப்புகளில் நான் வீடியோக்கள் பதிவிடுகிறேன். அவர் திரையுலகிற்கு வருவதற்குண்டான ஜாதக அமைப்பு பற்றியும், அவர் ஜாதகம் நடிப்புத்துறைக்கு எப்படி சாதகமாக உள்ளது என்பதை பற்றியும் நாம் பார்க்க போகிறோம். தற்பொழுது அரசியலில் ஈடுபடுவதற்கு உண்டான கிரக அமைப்புகள் எப்படி உள்ளது என்பதும், அரசியல் துறையில் அவர் ஜெயிப்பதற்குண்டான யோகம் அமைப்பு உள்ளதா என்பதை பற்றியும் பார்க்க போகிறோம். நடிகர் தனுஷ் அவர்கள் 1983 பிறந்திருக்காங்க. விருச்சிக லக்னம், கும்பராசி, சதய நட்சத்திரம், 4ஆம் பாதம். விருச்சிக லக்னத்திலேயே குரு கேது, 4இல் சந்திரன், 7இல் ராகு, 8இல் செவ்வாய், 9இல் சூரியன் புதன், 10இல் சுக்கிரன், 11இல் மாந்தி, 12இல் சனி. பிறக்கும்போது ராகு திசை 2 வருஷம் 9 மாதம் 13 நாள் இருப்பு இருந்தது. ராகு முடிந்து குரு திசை 16 வருடம், அதுவும் முடிந்து சனி திசை காலம் ஆரம்பமாயிற்று. அப்போ சனி திசை தொடங்கும் போது 2002இல் இவர் சினிமா துறைக்கு வந்திருக்காரு. இந்த லக்னத்துக்கு சனி 3 குடையவராகவும் 4 குடையவராகவும் வருவார். அவர் 3 குடைய அதிபதி உச்சம் பெற்று நன்கு அமைந்ததுனால இவர் சுய முயற்சியினாலேயே இவர் தொழில் சினிமா துறையில் நன்கு வளர இதுவே ஒரு காரணமாக இருந்திருக்கு. விருச்சிக லக்னத்திற்கு குரு தன பஞ்சமாதிபதியாக வருவார். இவர் நடிப்பு துறைக்கு வருவது காரணம் 5 குடைய குரு லக்னத்திலே இருப்பது தான். கூட கேதுவும் இருக்கிறார் இல்லைங்களா, அதனால் சிறந்த ஞானமும் சிந்தனையும் பெற்றுள்ளவராக இருப்பார். இவர் லக்னத்துக்கு 12இல் சனி உச்சம் பெற்று மறைந்துள்ளது. இவர் சுய முயற்சியினாலும் விடாமுயற்சியினாலும் தான் இந்த தொழிலில் இவர் இந்த அளவுக்கு வர முடிஞ்சது. சனி வீடான மகரம், கும்பம், இந்த வீட்டிற்கு மறையலை அப்படின்னா 3, 4 குடைய அதிபதி 9ஆம் அதிபதியாக வருவார். அவங்க வீட்டுக்கு இவங்க 9, கும்பத்திற்கு 9இலும் மகரத்திற்கு 10லையும் அமைஞ்சிருக்காரு சனி. இவர் ஜாதகத்தில் லக்னாதிபதி 8இல் மறைஞ்சிருப்பது தவறு தான். ஆனால் சந்திரனுக்கு 4 கிரகங்கள் அம்சமாக உள்ளது. அதாவது சந்திரனுக்கு செவ்வாய் 5இலும், சுக்கிரன் 7இலும், சனி 9இலும், குரு 10இலும், இப்படி 3 திரிகோணமும் கேந்திரமும் அமைந்துள்ளது. நடிப்புக்கு முக்கிய காரணம் சந்திரனுக்கு சுக்கிரன் அழகாக அமைஞ்சிருப்பது தான். அது மட்டும் அல்ல, சனிக்கு சுக்கிரன் 11இல் இருப்பதும், சனி 10வது பார்வையாக புதனை பார்ப்பதும் சிறப்பு. அதனால தான் நடிப்புத்துறையில் மிகுந்த அங்கம் வைத்திருக்காரு. நடிப்புத்துறையில் வெற்றி பெற்றதன் காரணம் சுக்கிரன் வர்க்கோத்தம நிலையை பெற்று வலுவாக உள்ளது 10ல். நடிகர் தனுஷ் ஐயா அவர்கள் அரசியலில் ஈடுபடுவதற்கு உண்டான கிரக நிலையை பார்ப்போம். இப்போ அவருக்கு நடக்கிற திசை புதன் திசை, சுக்கிர புத்தி நடக்குது. புதன் இந்த விருச்சிக லக்னத்திற்கு 8 குடைய அதிபதியாகவும் 11 குடைய அதிபதியாகவும் வருவார். 8 அப்படின்னாவே பதவி, புகழ், அந்தஸ்து இதெல்லாம் குறிக்கும் இல்லைங்களா. அப்போ 8ஆம் இடத்து அதிபதி திசை நடக்குது. சூரியனும் கூடி இருக்கிறது. அதை லக்னத்திலிருந்து குரு 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ இது ராஜயோகம் உள்ள ஜாதகராக இருப்பாங்க. ஆனால் அரசியல்னு வரும்போது சூரியன் ஆளுமைக்கு உண்டான கிரகம் சூரியன். அவர் விருச்சிக லக்னத்துக்கு 10 கூடையவராக வருவார். ஆனால் சூரியன் 10ஆம் இடத்திற்கு 12இல் மறைஞ்சிட்டார். சூரியன் வாங்கியிருக்கக்கூடிய நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் பூசம் 3ஆம் பாதம். ஆனால் சனி ராசி கட்டத்தில் உச்சம் பெற்றிருக்காரு. நவாம்ச கட்டத்தில் பகை வீட்டில் இருக்கார். நவாம்ச கட்டத்தில் சூரியன் நீசம் ஆயிட்டார். ராசி கட்டத்தில் நன்கு அமைந்தாலும் நவாம்ச கட்டத்தில் அரசியலுக்கு ஜெயிப்பதுக்கு உண்டான அமைப்பு சற்று குறைவாக உள்ளது. அதனால் 2027, 28 காலங்களில் தனுஷ் ஐயா அவர்களுக்கு புதன் திசை சூரிய புத்தி வரும். அப்போ அரசியலை நெருங்கி போவார். 2031 தேர்தலின் போது முதலமைச்சர் விஜய் ஐயா அவர்களுடைய ஜாதகத்தை விட தனுஷ் ஐயா அவர்களுடைய ஜாதகம் ஜெயிப்பதற்குண்டான யோகம் சற்று குறைவாகவே உள்ளது. தனுஷ் ஐயா அவர்கள்
லக்கணம் வந்து விருச்சக லக்கணம். ஆனால் லக்னாதிபதி வந்து 8ல் மறைஞ்சிட்டாரு. ஒரு ஆளுமையை ஆளணும் அப்படின்னா லக்னாதிபதியும் நன்கு அமைய வேண்டும் ஒரு ஜாதகத்தில். சூரியனும் நன்கு அமைய வேண்டும். ராசி கட்டத்தில் நன்கு இருந்தாலும் நவாம்ச கட்டத்தில் சூரியன் வந்து நீசமானதுனால இவருக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மியாக உள்ளது. அரசியலில் வெற்றி பெறுவதற்குண்டான யோகம் வந்து சற்று குறைவாக இருக்குது. இவர் வந்து சினிமா துறையில் நன்கு வர சந்திரனும் சுக்கிரனும் அவர் ஜாதகத்தில் நன்கு அமைந்ததனால இவர் பெரிய உயர்ந்த அங்கத்திற்கு வருவார் அப்படிங்கிறத நான் இந்த பதிவீட்டில் கூறுகிறேன். நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து இது போன்ற பயனுள்ள ஜோதிட தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். நன்றி.